நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எது சொன்னாலும் அது நடக்கும். இயேசுவின் ஜீவனை கொண்டு நீங்கள் எது சொன்னாலும் அது நடக்கும். மழையை அவனால் நிறுத்த முடியுதுனாக்கா, எலியா அவனால் மழையை நிறுத்த முடியுதுனாக்கா, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார்ல, நம்மளால் எதை வேணாலும் நிறுத்த முடியும். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி உங்களுக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. எது ஆகாதோ அது ஆகும், எது நடக்காதோ அது நடக்கும், எது முடியாதோ அது முடியும், எது மற்றவங்க நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நினைக்கிறோமோ அது ஏற்றுக்கொள்ளப்படும். எலியாவின் தேவன் நம்மளோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எங்கே போய் கேட்குறோம்? மனுஷங்கிட்ட போய் புலம்புறோம், மனுஷங்கிட்ட முறையிடுறோம். உன்னுடைய முறையிடுதல் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். உன்னுடைய கண்ணீர் இருந்துச்சுன்னா அது தேவ சமூகத்தில் மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே உன்னுடைய கண்ணீர் இருக்கக்கூடாது. நீ யாரையாச்சும் தேடி போறனாக்கா தேடி போகாத, உன் தேவனை தேடு, உன் இயேசுவை தேடு. நீ மனுஷனை தேடாத, நீ இயேசுவை தேடும் போது நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அவனால இயற்கையை மாற்ற முடிகிறது. எந்த விசுவாசம் என்றால் தேவனாகிய கர்த்தர் மீது அவன் வைத்த விசுவாசம். அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டு, அவன் ஒருத்தனுடைய வார்த்தைக்காக கர்த்தர் செவி கொடுக்கிறான். அந்த ஒருத்தனுடைய வார்த்தை கர்த்தர் செவி கொடுத்து அந்த மழையும் பனியும் நிறுத்தி போடுறார். யாருடைய வார்த்தை? அவன் நம்பி இருக்கிற தேவனாகிய கர்த்தர். அவனுடைய நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர் மீது. அவன் அந்த நம்பிக்கையோடு சொல்றான். அவன் சொன்ன நடக்கின்றது அவனுக்கு விசுவாசம். நீங்க சொன்ன நடக்கின்றது நீங்க நம்பணும். நீங்க சொன்ன அது கர்த்தர் ஆக பண்ணுவார் என்பதை நீங்க நம்பணும். அது நீங்க சொன்னாக்க அது கர்த்தர் எனக்காக கேட்பார் என்பதை நீங்க நம்பணும். நீங்க விசுவாசத்தோட எதை சொன்னாலும் அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு இயற்கையே மாற்ற முடியும்னாக்கா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. நம்மளை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போது கூப்பிடுவீர்கள் என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் மீது அவன் ஆணையிட்டு சொல்லும் போது அதை கர்த்தர் நிறைவேற்றார். அதே தேவனாகிய கர்த்தர் மீது நீங்க எதை கேட்டாலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். எலியாவின் தேவன் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். எலியாவுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கு எனக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் எலியாவுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கு எனக்கு தேவனாய் இருக்கிறார். அவனும் மனுஷன் தான். எலியா ஒரு மனுஷன் தான், நீங்களும் மனுஷர்கள் தான். இந்த ஆவி சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பரிசுத்தம் உள்ள வந்துச்சுன்னா, அந்த தேவன் வாசம் பண்ணிட்டார்னா நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. 4வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடினாலும் தடைகள் இருக்குதா? தடைகள் மாறணுமா? உங்க இடத்த விசாலமா மாக்கணுமா? உங்களுடைய ஆலயத்தை பெருக பண்ணணுமா? உங்க சபை விரிவாக்கப்படணுமா? மெயின் ரோடுக்கு போகணுமா? கார் பார்க்கோட போகணுமா? நீ கேட்டா இன்னைக்கு பெற்றுக்கொள்வாய். நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனமா கேட்கணும். எத்தனை நாளைக்கு நம்ம கூனி குறுகி இருக்க முடியும்? கர்த்தர் சூழ்நிலை மாற்ற முடியும். அப்போ எலியாவின் ஜெபத்தை கேட்கிறானா, உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உன் கண்ணீரை மாற்ற மாட்டாரா? ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசல? ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் எனக்கு பதில் தரல? ஒரு நம்ம கனதுனா உஷரபாதுரபு. உன் வாழ்க்கை கர்த்தர் திரும்பி கட்டுவார், திரும்பி கட்டுவார், திரும்பி கட்டுவார். நீ எதிர்பார்த்த உனக்கு வார்த்தை வரல, கர்த்தர் சொல்கிறார் உன் வாழ்க்கையை நான் திரும்பி கட்டுவேன். அது எப்படி இருக்குன்னா பிரகாசமா இருக்கும். அதுல தேவனுடைய ஒளி இருக்கும், அது தேவனுடைய பிரகாசம் இருக்கும், அது தேவனுடைய அன்பு இருக்கும். நீ அன்புக்காக ஏங்கினாய் அல்லவா,
அந்த அன்பை கர்த்தர் அவருடைய அன்போடு சேர்த்து தர போகிறார். ஏன் என்னிடத்தில் பேசவில்லை? வாழ்ந்த நாட்களில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. ஆண்டவர் ரெட்டிப்பா தர போறார்ல, ரெட்டிப்பா தர போறார்ல. கண்ணீரை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் காண்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் காண்கிற தெய்வமா இருக்கிறார். உன் குடும்பத்தின் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். ஏன் எனக்கு இந்த காரியம்? கலங்காத மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்தா சொல்றாரு, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஜோடி தானே வர போறீங்க, ஜோடி தானே வர போறீங்க, இங்கதான் கேக்கு தர போறீங்க. ஓ ரமா ஷராபா கனதுனாமா ஓ நியா கனதுனமு. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதிருப்பார். கர்த்தர் சொன்னதை செய்வார். பிரியாணி போடுறாருன்னா போடுவார். உன் துணையை திருப்பி கட்டுவார்னா கட்டுவார். எப்படி கொண்டு வர போறாருன்னா ஆசீர்வதித்து கொண்டு வர போகிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருப்பாய். உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். காலையில எதிர்பார்த்தாய் என்னோட கர்த்தர் என்ன பேசுவார் என்று. ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் கொண்டு ஒவ்வொரு வித்தியாசமா பேசுவார். ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஆவியானவர் தெரிவித்தாலும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். டிசம்பர் உன்னுடைய மாதம், டிசம்பர் உன்னுடைய மாதம், டிசம்பர் உன்னுடைய மாதம். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் பண்ணுகிறார். உன் வேலையில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை பெருக பண்ண போகிறார். ஓ நம ஷரவ கனது நம. ஹல்லேலூயா. அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, நீர் கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன். உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே. கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன், உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே. கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன். மூணாவது வாசகம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. யார் சொல்றா? கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? எலியாவை என்ன பண்றாரு? ஒளிய வைக்கிறாரு. அவனுக்கு எல்லாமே இங்க இருக்குது. இங்க இருந்து அவனை புறப்பட்டு போக சொல்றாரு. எதுக்காக தெரியுமா? எதுக்காக தெரியுமா? அவனை காக்கும்படியாக, உன்னை காக்கும்படியாக கர்த்தர் இங்க பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறினது. கர்த்தர் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். என்ற வேளையில உன்னுடைய சூழ்நிலைகள் மாறினது, அது வேறு விதமாக புறப்பட்டது. அதை நிறுத்துவதற்காக கர்த்தர் எலியாவை கொண்டு சென்றது போல உன்னை பிரித்தெடுத்து உன்னை பாதுகாக்கும்படியாக உன்னை உன் வீட்டில் வைத்து உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலை மாறும். டிசம்பருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். நாங்கள துவங்க போகிறது, துவங்க போகிறது. உன் வாழ்க்கை திரும்பி கட்டப்பட போகிறது, புதுப்பிக்கப்பட போகிறது. நீ எதெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதை காட்டில கர்த்தர் இரட்டிப்பாக உனக்கு கொடுக்க போகிறார். நான் சொன்னா மாறும், இயேசு சொன்னா மாறும், நடக்கும். சாட்சியாக 1ஆம் தேதி 2027 முதல் டெஸ்ட் மணி ஒன்றுதான். ஒரு அமாக்கனதுனமா, ஒரு யக்கனதுனமு, ஒரு நமாஷரமாக்கனதுனமு.
கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு தடை பண்ண முடியாது. மனுஷன் என்ன செய்ய முடியும்? மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள முதுகுல தான் குத்த பார்ப்பான். ஏசாமி தன்னுடைய விழாவையே போய் காமிச்சார். குத்திக்கிடாயிட்டு இயேசுவின் பிள்ளைங்க நம்ம விழாவை தான் காமிப்போம். முதுகுல குத்துறலாம் குத்திட்டு போட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அவனால முதுவை தான் பார்க்க முடியும். நம்ம மோசையை பார்த்தது போல மோசை முதுவை தான் பார்த்தாரு. ஆனா ஏசாமி நம்மளோட இருப்பதனால நம்ம ஏசாமியை பார்க்கலாம். அது தெரியுமா? மோசையை கூட ஆண்டவர் எங்க கூட்டு போறாரு? மலை மேல கூட்டு போயிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவனை காண்பிக்க ஆசைப்பட்டாலும் அவனால பார்க்க முடியல. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ளோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசேயின் தேவன் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். அவங்களுக்கு வெளிப்படாத காரியம், மோசேக்கே வெளிப்படாத காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். நீ விசுவாசிக்கணும். உன் தேவன் உன்னோடு தான் கூட இருக்கிறார். உன் தேவன் உன்னோடு தான் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு தான் கூட இருக்கிறார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பார். உனக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ இந்த ரோடை இப்படி கிராஸ் பண்ணிடுவாரு, நீ இந்த ஆகாரத்தை இப்படி சாப்பிடுவாரு. அதான் கர்த்தருடைய நடத்துதல். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீ கர்த்தரின் கரத்தை பற்றி கொண்டா அவரும் கரத்தை விட்டு விட மாட்டா. யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவை கர்த்தர் என்ன பண்றாரு? தப்பிக்க வைக்கிறாரு. அவனுக்கு என்ன போஷிக்கிறார்ல, என்ன போஷிக்கிறாரு? காக்கையை கொண்டு போஷிக்கிறாரு. எப்படி போஷிக்கிறாரு? அவனுக்கு மாம்சமும் தராருங்க. அவனை பட்னி போடலைங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுத்ததுனால அவன் எங்க இருந்தாலும், ஏழை ஆற்றுக்கரையில் இருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் மாம்சத்தையும் அப்பதையும் அனுப்பினார். நீ எங்க இருந்தாலும் போஷிக்கப்படுவாய். நீ எதை குறித்து கலங்காதே, எதை குறித்து கவலைப்படாதே. கர்த்தர் நம்மளுடைய தேவன். எலியாவை காட்டிலும் நம்மளுக்கு ரிலேஷன் ஜாஸ்தி. எலியாவுக்குள்ள ரத்தத்தை கொடுக்கல அவரு. உங்களுக்கு எனக்கு தான் ரத்தத்தை கொடுத்திருக்காரு. அவரை கொடுக்கல எலியாவுக்கு, அவரை கொடுக்கல மோசேக்கு, அவரை கொடுக்கல ஆபிரகாமுக்கு, அவரை கொடுக்கல. உங்களுக்கு எனக்கும் அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப யார் பெரிய ஆளு? நம்மளுக்கு தான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போனாரு. அவங்களுக்காக சொல்லிட்டு போல, அவங்களுக்கு இன்னும் இருக்க தெரியல. இன்னைக்கு லேட்டஸ்ட் மாடல்லாம் நம்ம தானே அனுபவிக்கிறோம், அவங்க அனுபவிக்கல. ஆனா நம்மளுக்கு லேட்டஸ்டா அவர் கட்டிட்டு இருக்காரு பரலோகத்துல. மனுஷனே லேட்டஸ்டா விதவிதமா கட்டும் போது என் தேவன் நம்மளுக்காக எப்படி கட்டுவார்? அல்லேலூயா. மனுஷன் மூளைக்கே இவ்வளவு வேலை இருக்குனாக்கா, நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினவருக்கு, நம்மை உருவாக்கினவருக்கு அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது? ஆமென், ஆமென், ஆமென். மோசேக்கு சொல்றாரு, he is a best architect. அவர் தான் பெஸ்ட் ஆர்கிடெக்ட். அவர் தான் எப்படி கட்டணும்ட்டு சொல்றாரு. நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ. ஆனா நம்மளுக்கு அவர் நம்மளுக்காக மரித்ததுனால இன்னைக்கு எல்லாவற்றையும் சுயமா நம்மளே செய்யறோம்ல. இப்ப பாஸ்டர் இன்ஜினியர் ஆயிடுறாருல, அடிக்கடிக்கு அவரு இன்னும் பண்ண தோணுதை கட்டிடுறாருல. அவரு ஸ்டிக்க பார்த்தாக்கா நம்மளுக்கு பயமா இருக்கு. அந்த ஸ்டிக்ல கூட ரத்தத்தை பூசுற மாதிரியே வச்சிருக்காரு. இந்த பையன் இருக்கானே, அவர் இப்படின்னாக்கா இப்படின்றான், அவர் இப்படின்னாக்கா இப்படின்றான். அவன் கண்ணு ஃபுல்லா அவரை மட்டும் தான் பார்க்குது, வேற யாருமே பார்க்க மாட்டான். அவன் பார்வையே அவர் மேலதான், சைட்ல பார்க்கிறான். அவர் கையை தூக்குனா ரெண்டு கையும் தூக்குறான். அவன் கையை இறக்குனாக்கா ரெண்டு கையை இறக்குறான். அவர் பாக்கெட்ல கை வச்சா இப்படி விட்டுக்கிறான். நான் காலையில இருந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனா தேவனின் அபிஷேகம் அவன் மேல இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அவன் ஒரு ஊழியக்காரன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கீழ்ப்படிதல் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக, தேவனை உயர்த்தும்படியாக அவனை கர்த்தர் கொண்டு செய்ய போகிற காரியம். 12 வயசுல இங்க பேசுவாங்க. 12 வயசுல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவான். 12 வயசுல அவனுடைய வார்த்தையினால அநேக இருதயங்கள் தொடப்படும். கீழ்ப்படிதல் ஆவி. எலியா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான்.
அவன் ஆண்டவர் சொல்லுங்க போயிட்டான்ல, ஏதோ மறுப்பு சொன்னானா? நான் சொல்லும் அளவோ நீ அங்கே இரு. அவன் போயிட்டு அங்கே உட்காந்தான். அவர் சொன்னதை கேட்டாக்கா அப்பத்தோட மாம்சமும் வரும். நம்ம சொல்லாததை கேட்டு, நம்ம அவர் சொல்றதெல்லாம் கேட்காம நம்ம சுயமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி குத்துறாங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி பேசுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் ஜபம் பண்றேன். ஃபர்ஸ்ட் உன் ஜபம் கேட்கப்படணும்ல. கர்த்தர் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியணும். எலியா கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிஞ்சதுனால தான் கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? பாதுகாத்தாரு. அவனுக்கு அப்பத்தையும் மாம்சையும் இறைச்சியும் கொடுத்தாரு. நம்மளே விதவிதமா சாப்பிட்றோம்னா ஆண்டவர் காகை மூலம் எப்படி அமைச்சிருப்பாரு தெரியல. அங்க போய் எலியா கிட்ட கேட்கணும்னு இருக்கேன் நான். எத்தனை பேர் என் கூட வந்து கேட்க போறீங்க? அல்லேலூயா. நான் போனவன் ஃபர்ஸ்ட் கேட்பேன், ஐயா நானும் ஹோட்டல் லைன்ல தான் இருக்கேன், நீ மட்டும் என்னையா சாப்பிட்ட? பச்சையா? அப்படி நீ பச்சையா சாப்பிட்டியா, சுட்டு சாப்பிட்டியா, நீ மாவை சாப்பிட்டியா, ரொட்டியா சாப்பிட்டியா? இப்போ கேட்கணுட்டு ஆவலா இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டாலும் போயிட்டு கேட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் யோவானை மட்டும்தான் ஆவியில் ஆண்டவர் மாற்றி கூட்டு போய் காமிக்க முடியுமா? என்னையும் கொண்டு போய் காமிப்பார், உங்களையும் கொண்டு போய் காமிப்பார். உனக்கு அந்த வைராக்கியம் வேணும், உனக்கு அந்த தேவனுடைய வார்த்தையில அந்த பலன் வேண்டும், அந்த விசுவாசம் வேணும், அந்த நம்பிக்கை வேணும். அந்த எலியா கிளம்பி போயிட்டான், அவன் காக்கப்பட்டான். ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணாரு? நான் வசனத்துக்குள்ள போக விரும்பல, அவனை திருப்பி அந்த விதவை தாய் வீட்டுக்கு கூட்டு வராரு. அவன் வந்ததுனால அவன் யாருன்னா கீழ்ப்படுகிற ஆவியை வச்சவன். கீழ்ப்படுகிற ஆவி அவனுக்கு இருக்கிறது. அதனால அவன் வந்ததுனால அந்த விதவை தாய் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடலை, 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 குறைபடலை. உங்க ஊழியரை கூப்பிட்டு உங்க வீட்டில் ஜெபம் பண்ணலைனாக்கா ஜெபம் பண்ணீங்க. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. மாசத்துல ஒரு முறை அவர் வந்து ஜெபம் பண்ணாக்கா உங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாது. காணிக்கையெல்லாம் யோசிக்காதீங்க. பாக்கெட்ல இருக்கிறது அள்ளி கொடுக்கணும். நாளைக்கு இன்னைக்கு பார்க்க கூடாது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நீ இன்னைக்கு ஆண்டவர் மேல விசுவாசமா நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? ஊழியர்காருக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்குறீங்க. நம்ம பாக்கெட்ல இருக்கிறது அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்க வச்சுங்க, நாளைக்கு உங்க பேக்கெல்லாம் நிரப்பப்படும். நீங்க அதுல கிள்ளி கொடுத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பைசால போடுவார் உங்களுக்கு. நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா அவர் 50 பைசா தான் போடுவார். ஆனா நீங்க அள்ளி கொடுத்து பாருங்க, உங்க பேக் நிரப்பப்பட்டிருக்கும், உங்க பீரோ நிரப்பப்பட்டிருக்கும். நகை விலையெல்லாம் உங்களுக்காக குறைச்சிட்டு வர ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கைகளை தப்பி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் ஆமே, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடு. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே உயர்த்தி உயர்த்தி, ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும்
அக்கினி ஜுவாலையே. எலியா அந்த வீட்டுக்கு போன மாத்திரத்தில் அந்த விதவை அதை சாப்பிட்டுட்டு தன்னுடைய மகனோடு மறிக்க திட்டம் போட்டாச்சு. இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லைட்டு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கர்த்தர் வாழ்க்கையை தொடங்கினார் அல்லவா? ஊழியர்கள் கர்த்தர் கொண்டு வருகிற பொக்கிஷம். உங்களுக்கு வாழ்க்கையை துவங்க தான் ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அசட்டப் பண்ணிடாதீங்க. அந்த விதவை தாய் கூட நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சாவ போகிறோமே, எங்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லையே. ஆனால் அவர் சொன்னார், அந்த அம்மா அதுலேருந்து ஒரு துண்டு மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா அந்த ஊழியரின் பாரம் எப்படியாவது அந்த அம்மா காக்கப்படணும், அந்த மகன் காக்கப்படணும். அது எலியா கர்த்தர் கொடுத்த அழைப்பு. அந்த அழைப்பு நிமித்தம் அவர் வந்ததுனால என்ன பண்ணார்? அந்த ஒரு துண்டை ரிக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டார். இன்றைக்கி உங்களெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி தான் பாஸ்டருங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க மீட்டிங்கில். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நீங்கள் பெருக்கிறதுக்கு, நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு, நீங்கள் ராஜாக்கள் மத்தியில் உட்காருவதற்கு, நீங்கள் பிரபுக்கள் மத்தியில் உட்காருவதற்கு, நீங்கள் காரில் வரத்துக்கு. இப்போ சைலன்ஸ் கார்லாம் எடுத்துட்டாங்க இந்த கவர்மெண்ட்டில். கர்த்தர் திருப்பி தருவார். உங்கள் ஆலயத்துக்கு சைலன்ஸ் காரில் கர்த்தர் கொண்டு வருவார். ஆகாயத்திலிருந்து ஜனங்களை இங்கே கொண்டு வருவார். விமானங்கள் மூலமாக இங்கே வந்து கடந்து வருவார்கள். இந்த சபையில் என்ன நடக்கிறது என்று பார்க்க வருவார்கள். என்ன பார்க்க வரப்போகிறாங்கன்னா அந்த மேசியா இயேசுவை இங்கே காண வரப்போகிறார்கள். ஊழியர்கள் அல்ல, விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். விசுவாசிகளை கர்த்தர் ஆகாய விமானத்தின் மூலமாக கொண்டு வந்து இங்கே சேர்க்க போகிறார். இது ஆகுமா? 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 இது தேவனால் ஆகும். தேவனால் ஆகும். தேவனால் ஆகும். உங்களுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருவாங்க. நீங்க தான் லேட் டிக்கெட்ல இருப்பீங்க. ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார்ந்துருவாங்க. நீங்க தான் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அல்லேலூயா. அவங்க 4 மணிக்கு எழுந்துச்சு மேக்கப் போட்டு அப்படியே ஃப்ளைட்டில் வந்து ஏசியில் அப்படியே குழு குழுன்னு வந்து இறங்கி அப்படியே காரில் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. நீங்கள் 7 மணிக்கு ஏஞ்சி அப்போ தான் குளிக்க போய் ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணி ஆண்டவரை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வருவீங்க. அங்கேருந்து வராங்கல்ல, ஆசீர்வாதத்தை வாங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தேடணும். தேவனை தேடினா தேவனை கூப்பிட்டா அவர் வருவார். எலியா கூப்பிட்டாக்கா அவர் வந்தார். எலியாவை கொண்டு கர்த்தர் மழையை நிறுத்தினார். எலியாவின் வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. எலியாவின் அந்த விசுவாசத்துக்கு கர்த்தர், நம்பிக்கைக்கு கர்த்தர் உறுதியா இருந்தாரு. உன் நம்பிக்கைக்கு, உன்னுடைய விசுவாசத்துக்கு கர்த்தர் உறுதியா இருப்பார். இந்த சூழ்நிலையை மாற்றுவேனா மாற்றுவாரு. உன்னை பெருக பண்ணுவேனா பெருக பண்ணுவாரு. இந்த இடத்தை மாற்றுவார்னா மாற்றுவாரு. இங்கே சபை நடக்கும். மற்ற பேரெல்லாம் இங்கே நடக்கும். உங்களுக்கு போன வருஷத்துல இருந்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னடா இது அடையாளமே தெரியலைட்டு பார்த்துட்டு இருக்காரு பாஸ்டம். இந்த பகுதியில் எதுனா கொடுக்க போறாரு. எங்கே உட்கார வைப்பாரு? ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் எங்கே தலை குனிஞ்சோமோ அங்கே தானே உட்கார வைப்பாரு. எங்கே அசிங்கப்பட்டோமோ அங்கே தானே உட்கார வைப்பாரு. எங்க நம்மள கேவலமா பேசினாங்களோ அங்க தானே உட்கார வைப்பாரு. இன்னடா சந்தில நடத்திட்டு இருக்காங்க. சந்து இல்ல, கர்த்தர் விசாலமான இடத்தை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருமனப்படணும். 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 4 முடிஞ்சிச்சு. 5 உங்களுக்கு பரிபூர்ணம். 5 உங்களுக்கு பரிபூர்ணம். 5 உங்களுக்கு பரிபூர்ணம். கர்த்தர் பரிபூர்ணமான காரியங்களையும் ஜாதிகளை கொடுக்கிற நாட்கள் வந்து விட்டது. இந்த ஆண்டு திறந்த வாசல் உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பகுதிக்கு திறந்த வாசல். இந்த ஆண்டு இந்த பகுதிக்கு திறந்த வாசல் இல்ல, சென்னை பட்டணத்துக்கு திறந்த வாசல். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். பேய்கள் ஓடும். பிசாசு கட்டுகளை 4 வருஷமா நீங்க உடைச்சிட்டீங்க. இப்ப பிசாசு ஜெயம் கொள்ள போறீங்க. 5ஆவதுல பிசாசு ஜெயம் கொள்ள போறீங்க. பிசாசு ஜெயம் கொள்ளும் போது பல ஜாதிகள் இந்த சபையில வருவார்கள். நீங்க தேடி போகல, உங்களை தேடி வர போறாங்க. உங்களை தேடி வர போறாங்க.
இந்த சபையை தேடி வர போறாங்க, ஊழியரை தேடி வர போறாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களை யாரெல்லாம் அசால்ட்டா பண்ணாங்களோ அவங்களாம் நீ தூங்கி எழுந்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. கர்த்தரை நம்பு. எலியாவின் தேவன் ஜெபத்தை கேட்டு எலியாவுக்கு பதில் கொடுத்தார் என்றால் உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நாங்கள்லாம் பெருசாக ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஆனாலும் எங்களுக்கு கிடைச்ச டைமில் கர்த்தருக்கு தான் அதிகமாக கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அவன் எளிய தைரியமாக ஆண்டவர் கூப்பிட்றான்ல. எதனால கூப்பிட்றான்? ஜபிக்கிறதுனால தான் கூப்பிட்றான். அவரோட உறவோடு இருக்கிறதுனால தான் கூப்பிட்றான். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை மணி நேரம்? ஏன் உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கல? ஏன் உங்களுக்கு தடைகள்? ஏன் சபைக்கு வரீங்க, எல்லா கூட்டத்துக்கு வரீங்க, ஏன் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்படல? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? உன் ஜெபத்தை கேட்கலன்னா கர்த்தர் வர முடியாது. ஜெபம் இல்லாம அங்க பரிசுத்தம் இருக்காது. ஜெபம் இல்லைன்னா தேவன் வாசம் பண்ண முடியாது. ஜெபம் இல்லைனாக்கா உன் கூக்குரல் அங்க கேட்காது. ஜெபம் தான் ஜெயம். எலியா ஜெபித்தான், கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவனுக்காக வானங்கள் மூடப்பட்டது, வானங்கள் மூடப்பட்டது. மழையை நிறுத்தி போட்டார் கர்த்தர், பனிமுட்டத்தை நிறுத்தி போட்டார். அவனை கொண்டு கர்த்தர் எண்ணெயும் மாவையும் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும், அந்த போர் முடிகிற வரைக்கும் அது அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டது. அதில் எலியாவும் சாப்பிட்டு பரிபூர்ணமாக இருந்தான். அது நடக்கணும்னா நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு பிரேக் த்ரூ. நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு பிரேக் த்ரூ. தீர்க்க தரிசனம் நிறைவேறினாலும் ஜெபம் பண்ணும். தீர்க்க தரிசனம் கர்த்தர் வைத்து இருக்கிறார் உங்களை கொண்டு. ஆனா அது நிறைவேறணும்னாக்கா நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்காம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னை முன்குறித்து இருக்கிறாரு, அது சொல்லுகிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீ ஜெபிக்கணும். ஜெபம் அவசியம். அந்த ஜெபம் பண்ணதுனால அந்த ஐக்கியம் உண்டாகும். அந்த ஐக்கியம் எப்படி தெரியுங்களா? இந்த சரீரத்துல இந்த பிளஷும் போனும் இருக்குல்ல, அது நடுவில் ரத்தம் ஓடுதுல்ல, அது போல தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரத்தம், அந்த ரத்த ஓட்டம் உண்டாகும். அந்த ரத்த ஓட்டம் உண்டாகும் போது உன்னுடைய சரீரம் அனலாக்கப்படும். நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். அந்த உறவு உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம். அந்த ஜெபம் இருந்தாதான் அந்த உறவு வரும். ஜெபம் இல்லாம நம்ம வாழ முடியாது. இயேசு இல்லாம நம்ம வாழ முடியாது. எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு நம்பாதீங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் உயிர்த்தெழுதல். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால உயிர்த்தெழுதல் உங்களுக்கு வந்துடாது. ஆலயத்துக்கு போறதுனால உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வந்துடாது. நீங்க எல்லா கூட்டத்தையும் அட்டென்ட் பண்றதுனால உயிர்த்தெழுதல் வந்துடாது. ஒருவேளை பாசிங் பிரேயர் இருப்பதனால உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வந்துடாது. நீங்க தேவனை தரிசித்து அவரை உயிர்த்தெழுந்து நீங்க போய் பார்க்கணும்னாக்கா உங்களுக்கு ஜெபம் அவசியம். ஜெபம் அவசியம். நீ ஜெபிக்கணும். உன் நேரத்தை கர்த்தருக்காக கொடு. நீ எங்கெங்கெல்லாம் மனுஷனை போய் பார்க்காத, நீ எவனையும் தேடி போகாத. எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டான். என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொன்னான். அந்த தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்தார். அவர் மாத்திரம் தான் உனக்கு செவி கொடுக்க முடியும். அவர் மாத்திரம் தான் உன் ஜெபத்தை கேட்க முடியும். அவர் மாத்திரம் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். வேற யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் எலியாவின் தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னா இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். இந்த 21 நாள் பாசிங் எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா ஜெபத்திற்காக மாத்திரமே, உங்களை புதுப்பிக்கும்படி மாத்திரமே, உங்களை உயிர்ப்பிக்கும்படி மாத்திரமே. இந்த 21 நாள் பாசிங்க நீங்க முடிச்சுட்டு இன்னைக்கு போகும்போது பரிபூர்ணத்தோட நீங்க போகணும்னா நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், எத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்க போறேன்ட்டு. நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் அதையும் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டாரு.
1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா? நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா இந்த ஆலயம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அக்டோபர்லயே மாறிடும். எப்ப மாறும்? எப்ப மாறும்? எந்த வருஷம்? எத்தனை மாசம் இருக்கு? 8 மாசம் தான் இருக்கு. 8 மாசத்துல ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். 8வது பிறந்த தாவீதை தான் ராஜாவாக்குனாரு. 8 மற்றவங்களுக்கு ஒத்து வராது, ஆனா ஏசாமிக்கு நல்லா ஒத்து வரும். அல்லேலூயா. 8 நம்பரை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த 8வது ஆடு மேய்ச்சிருந்தான் தான் தாவீதை கூட்டு வந்து ராஜாவா உட்கார வச்சு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வச்சாங்க. அவருக்கு நம்பர் பிரச்சனை இல்ல, அவருக்கு தேதி பிரச்சனை இல்ல. பெயரை முன்குறித்தவர். யாரை குறித்தவர் அவர் முன்குறிக்கல, உண்மை முன்குறித்தவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குப்படினவர், வாக்கு மாறாதவர். ஆமென் ஆமென் ஆமென். ஜோசியின் ஜாதகங்களும் பார்க்க வேண்டாம். 8 நன்றி 10 ஹalleluya 12 செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா கிழமையும் கர்த்தர் உண்டு பண்ணதுதான். ஆமா. எல்லா நாளும் அவரால் உண்டாக்கப்பட்டதுதான். ஆமா. எல்லா நாளும் அவர் ஒருத்தர் தான், ஒரே ஒருவர் தான், அவர் தான் செஞ்சார். எஸ் எஸ். வேற யாரும் அடிஷனல் அவர் கூப்பிட்டுக்கல. Thank you. அவர் ஒருவரா இருக்கிறார். எஸ். எல்லா நாளும் உண்டாக்கினார். எல்லா நாளும் அவருடையதுதான். அப்போ 10ஆம் மாசம் பரிபூர்ணமா ஆமென். கர்த்தர் சபையை மாத்துவாரா? ஹalleluya. மாத்துவாரா? ஒரு இரவுல மாத்துவாரா? மாத்துவாரா? நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தரால் மாத்த முடியும். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போவார், அங்கிருந்து சொந்த இடத்துக்கு கொண்டு போவார். எங்க கொண்டு போவாரு? சொந்த இடம். எத்தனை கோடி சொன்னாலும் கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கோடியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கோடிக்கெல்லாம் அதிபதி ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அதிபதி. எல்லாம் என் இயேசு தான். வேற யாருக்கிட்ட நீங்க போய் கேட்க தேவை. அப்ப நீங்க கேட்க வேண்டியது யாருக்கிட்ட கேட்கணும்? உங்க தொகுதி எம்எல்ஏ கிட்டயா, உங்க கவுன்சிலர் கிட்டயா, சிஎம் கிட்டயா? 6 ரூபாய் பேசுறீங்க என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. முடிப்பாரு. அல்லேலூயா. என் அப்பா கேட்டாலே இன்னும் வேணும் செல்லம், இன்னும் வேணும் தங்கம். உங்களுக்கு கொஞ்சத்துக்கு ஆள் இல்லைன்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சத்துக்கு அவர் இருக்காரு. அவர் கொஞ்சத்துக்கு இருக்காரு, கொஞ்சத்துக்கு உங்களை விசாரிக்க அவர் இருக்காரு. நம்ம பசங்க கேட்டாக்கா என்ன சொல்லுவோம்? என்ன செல்லம், என்ன வேணும் உனக்கு சொல்லு, டேடி வாங்கி தரேன். இந்த பரதேசியான டேடியே எல்லாத்தையும் வாங்கி தர முடியும்னா அந்த டேடி எவ்வளவு பெரிய ஆளு. இந்த மண்ணுக்கு மண்ணா இருக்கிற நானே இதெல்லாம் செய்ய முடியும்னா என் அப்பா எவ்வளவு பெரியவர். அவர் ஜபத்தை தான் கேட்பார். எலியாவின் ஜபத்தை கேட்டார். இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை கேட்கும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். நீ கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னா நம்மளை உண்டாக்கின ஒரு உருவாக்கினமாகிய தேவாதி தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீ எதுவும் கலங்க வேண்டாம். இந்த சபை விட்டெல்லாம் போக மாட்டேன். அவருடைய ப்ரொனன்சியேஷன் உனக்கு புரியல, இங்கிருந்து அங்கிருந்து வேலை செய்வேட்டு எதை சொன்னாரு, நீ அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே எனக்கு கிளாரிட்டி பண்ணணும் இன்னைக்கு கேட்டல. நான் இந்த சபையை விட்டு போயிடக்கூடாது சொன்னல, நான் இங்கே தான் உறுதியா இருப்பேன், எனக்கு இதுதான் வாசல் நீ சொன்னல. ஆனா கர்த்தர் உன் மேல நோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அது லாங்குவேஜ் ப்ராப்ளம். அல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேரை கூட்டு வந்து ஆண்டவர் பேச வைக்கிறார். ஆமென். ಇವಡ ಮಲಯಾಳಂ ಒಂದು, ತೆಲುಗು ಒಂದು, ತಮಿಳ್ ಒಂದು, ಇಂಗ್ಲಿಷ್ ಒಂದು, ಎಲ್ಲ ಒಂದು. ಎಲ್ಲ ಜಾತಿಗಳ ಮಧ್ಯೆ ವಾಸ ಮಾಡಿக்கிறவர் ஒரே ஒருவர் தான். ஹalleluya. 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 எல்லார் மத்தியில அவர் வாசம் பண்ணுவார். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும்
நீ திருப்பிக் கொள்வாய் என்று நிறைவேற்றுவி சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னது நிறைவேற்றுவி. நன்றி 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 ஓயாமல் பாடுவே நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. 1 ராஜாக்கள் 18:21 டக்குன்னு 2-3 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. நம்ம யாரை வணங்க வந்திருக்கோம்? யாரை வணங்க வந்திருக்கோம்? அப்புறம் எதுக்கு திரும்பி பார்க்குறோம்? அப்புறம் ஏன் யோசிக்கிறோம்? நம்ம தேவன் உண்மை உள்ளவருங்க. நம்ம தேவன் மாறாதவருங்க. அவன் சொல்றான்ல, என்ன மட்டும் குந்தி குந்தி நடப்பாய். சூழ்நிலை கத்த மாற்ற போகிறார். நீ தீர்மானம் பண்ணதில் நிலைத்திரு. திரும்பி பார்க்காதே. ஊழியக்காரருக்கு தெரியாதட்டு குறி கேட்க போகாதே. ஊழியக்காரருக்கு தெரியாதட்டு யார் இடத்துல போய் பேசாதே. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்கும்போது உங்களை யாராலையும் ஆட்கொள்ள முடியாது. அது அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஓடுகிறீர்கள். ஓடாதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் தீர்மானம் வைத்திருக்கிறார். அவர் நிறைவேற்றும் அளவு உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கவலையே கொள்ளாதீங்க. நம்மளுடைய தேவன் மாறாதவன். யார் தெய்வம்? கர்த்தர் தான் தெய்வம். ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒருத்தர் தான். ஒருத்தர் தான். மற்றவங்களெல்லாம் நம்ம தூக்கணும், நம்மள அவர் தூக்கின்னு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை திருவிழாக்கள் இந்த ரோட்டில் நடக்குது. எத்தனை பேர் தூக்கணும்? 6 பேர், 8 பேர், 12 பேர், ஒத்த நம்பர், ரெட்ட நம்பர் எல்லாம் இருக்குல்ல. உங்களை தூக்க ஒருத்த நம்பர் அவர் வராரு. உங்களை தூக்கின்னு போக ஒருத்த நம்பர் அவர் வராரு. அவர் ஒருத்தர் போதும். நம்ம மற்றவங்களை நம்ம தான் தூக்கணும். ஆனால் நம்மளை தூக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும். அவர் தான் தெய்வம். அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அதுதான் கர்த்தர். உங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க என்றால் உங்கள் கண்களினாலே அவரை காண முடியும். உங்க கூடவே இருக்கிறார். உங்க பக்கத்திலே இருக்கார். உங்க அருகிலே இருக்கிறார். அவரை நீங்க பார்க்க முடியும். அவரோடு நீங்க பேச முடியும். அவர் உங்க கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுவார். உங்க கண்ணீரெல்லாம் மாற்றுவார். எப்படி தெரியுமா? அவர் உங்களை பார்க்கறதுனால. அவர் என்ன பண்றாரு? உங்களை பார்க்கிறார். இந்த தெய்வத்துக்கு கண்ணில் பெயிண்டே நீங்க தான் அடிக்கணும். அதுக்கு ஐப்ரோ நீங்க தான் போடணும். அதுக்கு வேற என்ன போடணும்? லிப்ஸ்டிக்கும் நீங்க தான் போடணும். நீங்க எது போட்டாலும் அதுக்கு தெரியாது. ஆனா உங்களை அழகு கத்தர் குயவன் கையில களிமண்ணை போல அவர் இஷ்டம் போல உங்களை அழகுபடுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி மெழுகு ஊட்டி உங்க தலையை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர்களை காட்டிலும் நீங்க அவர்களை காட்டிலும் மேலானதான் அவங்க கூட உட்கார முடியும். அப்ப அவர்களை காட்டிலும் உங்களை மேலாக்கி கர்த்தர் உங்களை உட்கார செய்வார். நீங்க உங்களுடைய சூழ்நிலை குறித்து கவலையே படாதீங்க. இவ்வளவுதான் என் லைஃப். நோ, கர்த்தர் உங்களை கொண்டு வேற லைஃபை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க. சூழ்நிலை கர்த்தரால் மாற்ற முடியும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எலியா யார கூப்பிட்டான்? தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டான்.
என் தேவனாகிய கர்த்தரே, அவர் மேல ஆணையிட்டு கூப்பிடுறான். அவர் வராரு. எப்படி வராரு? அக்னியா வராரு. அவர் அக்னியா வராரு. மோசே அன்னைக்கு முற்செடியில பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? அக்னியா தான் பார்க்கறான். இந்த எலியா கூப்பிட்டது போதும், கர்த்தர் அக்னியா வராரு. ஒன்றுமே இல்லை, அங்க அக்னி பற்றி எரிந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பற்றி எரிய செய்ய போகிறார். இந்த 21 நாள், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை வந்த வண்ணமாக அல்ல, உங்க சூழ்நிலை மாற்றி நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரிய போகிறது. நீங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள நீங்க போகும்போது அந்த அக்கினி பற்றி எரிய போகிறது. உங்க தெருக்கல்ல அக்கினி பற்றி எரிய போகிறது. அதே தேவனாகிய கர்த்தர், எலியாவின் தேவன் வந்து அங்கே இறங்க போகிறார். உங்களோட வாசம் பண்ணுவார். நீங்க விசேஷமானவர்களாக இருக்கணும். இந்த 21 நாள் பாஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியணும். அப்படி இல்லையானாக்கா நீங்க உங்களை பட்னியே போட்டு இருக்க தேவையில்லை. காலையிலையும் இட்லி சாப்பிட்டுருக்கலாம், தோசை சாப்பிட்டுருக்கலாம், சப்பாத்தி சாப்பிட்டுருக்கலாம், ஆப்பம் கூட சாப்பிட்டுருக்கலாம். அப்போ நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது உண்மை என்றால் நீங்க இன்றைக்கு போகும்போது வந்த வண்ணமாக போக மாட்டீர்கள். உங்களை கர்த்தர் வேறு விதமாக அனுப்ப போகிறார். அந்த எலியாவின் அக்கினி உங்க மீது இறக்க போகிறார். அந்த எலியா கூப்பிட்டதுக்கே தேவன் வந்தார்னா, எலியா கூப்பிட்டதுக்கு வந்தார். அப்ப தேவன் இந்த பூமியில வாசம் பண்ணல, அவர் இறங்கல. அவர் அப்பப்பதான் அப்பீரானாரு. ஆனா உங்களுக்காக எனக்காக 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னை முழு ஜீவனாக பரிசுத்தமாக இங்க கொடுத்து, தன்னையே ஒப்பு கொடுத்து, தன்னையே கொடுத்து உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். எலியாலாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்திருப்பாரு. ஆனா நம்ம கூப்பிடாதே நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கூப்பிடாதே கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப எலியாவின் தேவன், எலியாவை காட்டில நம்ம தான் பாக்கியவான். மோசேயை காட்டில நம்ம தான் பாக்கியவான். மோசே முகம் தேவனை கண்டபோது பிரகாசம் அடைந்தது. அப்ப தேவன் நம்மளோட இருந்தாக்க நம்ம முகம் எப்படி பிரகாசம் இருக்கு? அவன் பார்த்தபோது தான் வந்துச்சு, நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி பிரகாசிக்க பண்ணணும்? நம்ம எப்படி பிரகாசமா இருக்கணும்? அப்ப எங்க நம்ம கிட்ட குறையிட்டு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணோம்? மோசே சீனா மலைக்கு போனான். தேவனை தரிசித்து இறங்கும் போது அவனுடைய பிரகாசமா இருந்துச்சு. நம்ம தேவனோடு நம்ம டெய்லி இருக்கும்போது நம்மளுடைய முகம் எப்படி இருக்கணும்னா பிரகாசமா இருக்கணும். எப்படி பிரகாசமா இருக்கணும்? மற்றவங்களை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்க பார்க்க முடியாத அளவுக்கு மேக்கப்பை போட்டுக் கொள்கிறோம். தேவனுடைய பிரகாசம் வேணுமா? மேக்கப்பின் பிரகாசம் வேணுமா? அப்ப தேவன் உங்களோட இருக்கிறார்னா நீங்க பிரகாசமா இருப்பீங்க. அவருடைய முகம் எப்படி இருக்கான்? சூரியனை போல இருக்கான். அந்த சூரியன் கூட இந்த வேர்ல்ட் மேப்ல ஒவ்வொரு டைமுக்கு தான் உதிக்கும். ஆனா ஏசாமி எப்படின்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி உதித்து கொண்டு இருப்பாரு. இங்கெல்லாம் டைம் மாறும். இங்க துபாய்க்கு போனாக்கா வேற டைம், சவுத் ஆப்பிரிக்கா போனா வேற டைம், அமெரிக்கா போனா வேற டைம், நீங்க ஆஸ்திரேலியா போனா வேற டைம். அதுக்கேற்ற மாதிரி தான் சூரியன் உதிக்கும். ஆனா என் அப்பா ஏசு இருக்கார்ல, என் அப்பா ஏசு இருக்கார்ல, அந்த சூரியன் எப்பவும் ஒரே போல உதித்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாலை காலையில ஒரு தோற்றம், ஈவினிங்ல மறைவு. நீங்க எல்லாரையுமே எப்பவும் மறைஞ்சே இருக்கிறீங்களே, எப்படி இருக்கணும்? காலைல அந்த சூரியனை 10 மணிக்கு பார்த்தோன்னா 6 மணிக்கு மேல பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பார்க்க முடியுமா? அப்ப நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு மாறணும்னா நம்ம தேவனை தொழுது கொள்ளணும். உன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னா, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன்னுடைய சூழ்நிலை மாறணும்னாக்கா, உன்னுடைய கட்டுகள் உடைக்கப்படணும்னாக்கா
அந்த எலியா அந்த வீட்டுக்கு வந்தபோது அந்த தாயின் மகன் இறந்து போயிட்டான். அதை ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடிஞ்சது. எலியா என்ன சொல்லி கூப்பிட்டான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த தாயின் மகனை நீ உயிர்ப்பியும் என்று மேல் மாடியில் போயிட்டு ஜெபம் பண்ணா. உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வியாதிகள் குணமாகும். உங்க ஊழியக்காரர்கள் உங்க வீட்டுக்கு வந்தாக்கா உங்களுக்கு எண்ணெயில மாவும் குறையாது. நீங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் வாங்கலாம், மல்லிகைகள் எல்லாம் வாங்க தேவையில்லை. என்ன பண்ணுவார் ஆண்டவர்? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு பேக்கெட்டா போட்டு அனுப்புவார். அல்லேலூயா. மல்லிகை அண்ணாச்சி கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, பொட்டெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பேக்கெட் போட்டு ஆண்டவர் அனுப்புவார். ஆனா யாரை கூப்பிடணும்? தேவனை கூப்பிடணும். அப்புறம் யாரை கூப்பிடணும்? ஊழியக்காரர்களுடைய பாதம் உங்க வீட்டில் படும்போது உங்க வீட்டில் இருக்க வியாதிகள் மாறும். ஊழியக்காரருடைய பாதங்கள் உங்க வீட்டில் படும்போது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஊழியக்காரர்களுடைய பாதங்கள் உங்க வீட்டில் படும்போது உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படும். ஊழியக்காரர்கள் பாதங்கள் உங்க வீட்டில் படும்போது பிசாசு துரத்தப்படுவான். ஊழியக்காரருடைய பாதம் உங்க வீட்டில் படும்போது சூழ்நிலை மாறுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாது, உங்க அக்கௌண்ட்லயும் பேங்க்ல குறையாது. அல்லேலூயா. ஏன்னா இதையே ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். நீங்க அல்ல குறையாத அன்பு, அல்ல குறையாத அன்பு. நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அது வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னா பரத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம். அதை யாராலையும் குறைக்க முடியாது. அது அல்ல எண்ணெய் வந்து நிரம்பிட்டு இருக்கும். நீங்க ஒரு ஜாடியில ஊத்துனாக்கா அடுத்த ஜாடியில நிரப்பப்படும். ஒரு ஜாடியில மாவு வச்சீங்கன்னாக்கா அடுத்த ஜாடியில மாவு. உங்களுக்கு பிரியாணி கொடுப்பாருங்க, அந்த காலத்துல மாவிட்டு போட்டாங்க. ஏன் பிரியாணி போச்சுட்டு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாசுமதி ரைஸ்லயே கொடுப்பாரு. நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. உங்க பாசுமதி ரைஸும் குறையாது, சீரக சம்பாவும் குறையாது, பொன்னியும் குறையாது. பச்சரிசி நீங்க நிறைய சாப்பிடுறீங்க போல, பச்சரிசியும் குறையாது. கர்த்தர் உங்களுடைய அந்த பொக்கிஷங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே தான் இருக்கும், எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அந்த மாசம் முடிச்சு நீங்களா கடைக்கு போற வரைக்கும் அது நிரப்பப்பட்டு இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை தண்ணீர் மழை பெய்கிற வரைக்கும் எலியாவும் அந்த விதவை தாய் மகனும் போஷிக்கப்பட்டார்கள். அப்ப அடுத்த மாசம் உங்களுக்கு பட்ஜெட் வர வரைக்கும், நீங்க உங்க கையில அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் உங்க எண்ணெயும் உங்க மாவும் குறையாது, குறையாது. அதுதான் இந்த 21 நாளுடைய ஆசீர்வாதம். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்க சூழ்நிலை மாற்றப்படும். உங்களை நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்க போறீங்க. இந்த சபை அநேக சபைகளை கட்ட போகிறது. ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறார், அநேக சபைகளை கட்ட போகிறது, அநேகருக்கு உதவி செய்ய போகிறது, ஆர்ப்பனேஜ்களை நடத்த போகிறது, அநேகருக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிறது, அநேக இலவச திருமணங்களை நடத்த போகிறார். இப்பதான் நான் பேசுவேன். இதெல்லாம் எப்படி ஆண்டவருக்கு தெரியும். உங்களோட உள்ளத்தின் ஆழங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஏக்கத்தை எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த சபை செய்யும், இந்த சபை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். எலியாவின் ஜெபத்தை கேட்டு உங்கள் ஜெபத்தை கேட்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்க வீட்டில் வந்து வாசம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எண்ணெய் மாவு மாத்திரம் இல்ல, உங்களுடைய பணம் குறையாது, உங்களுடைய ஆசீர்வாதம் குறையாது, உங்களுடைய இடங்கள் விருத்தியாக்கப்படும். கீ கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு வீடு உண்டு. நன்றி. கீ கொடுத்தவங்களுக்கெல்லாம் வீடு. டபுள் பெட்ரா நீங்க கேட்டீங்களா? டபுள் பெட். நீங்க உங்க விசுவாசம் குறைவா சிங்கிள் சிங்கிள் தான். நீங்க 3 கேட்டீங்கன்னா 3 கொடுப்பாரு. மொட்டை மாடியில் பிரேயர் ஆல் போனாக்கா அதையும் கொடுப்பாரு. கீ உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கீ யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? அதை யார் திறக்கணும்? ஜெபத்துல தான் திறக்கணும். ஜெபம் திறக்கணும். ஜெபம் தான் திறக்கும். நீ சும்மா சர்ச்சுக்கு வந்து போன திறக்காது, அது வேலை செய்யாது. பேட்டரி வேலை செய்யாது. ஜெபம் பண்ணாலும் அந்த பேட்டரி வேலை செய்யும்.
அது போய் உன் வீட்டுக்கு திறக்கும். நீ 2 கேட்டினா 2 பெட்ரூமு, 3 பெட்ரூம் கேட்டினா 3 பெட்ரூமு, 4 கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். இடமே காணுமே கீ இருக்குதுன்னு பாக்குறீங்களா? இடமே காணும், கீ மட்டும் வச்சிருக்கீங்களா? விசுவாசம், ஆமென். விசுவாசம், ஹalleluya. விசுவாசம், ஆமென். கர்த்தர் உனக்கு கட்டப்பட்ட வீட்டை கொடுப்பார். நன்றி. நீ விசுவாசிக்கணும். உனக்கு கட்டப்பட்ட வீட்டை கர்த்தர் கொடுப்பார். கட்டப்பட்ட வீட்டை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணினதை யாரால தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரால தடுக்க முடியாது. நீ பெற்றுக்கொள்வாய், இந்த ஆண்டை பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உனக்காக தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற வார்த்தை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த சபை சாட்சியுள்ள சபையாக இருக்கும். இந்த சபை ஜீவனுள்ள சபையாக இருக்கும். இந்த சபை உயிர் பிரிக்கிற சபையாக இருக்கும். இந்த சபை தேவனுக்கு உண்மையுள்ள சபையாக இருக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. வீட்டை மட்டும் குத்தா போதுமா? நன்றி அப்பா. வீட்டை மட்டும் குத்தா போதுமா? Thank you Lord. அது ஆசீர்வாதமா இருக்கணும்ல. Praise you. அது ஆசீர்வாதமா இருக்குன்னா இயேசு எலியாவின் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உங்க வீட்டில் வந்து வாசம் பண்ணுவார். உன்னுடைய எண்ணெயும் மாவும் குறையாது. உன் எண்ணெயும் மாவும் குறையாது. உன் அக்கௌண்ட்ல காசு தீராது. இப்போ கூட 5000 ரூபாய் போட்டாங்களே, கேட்டா போட்டாங்க. அப்ப கூட சோகமா தான் இருக்கிறேன். கேட்டா போட்டாங்க. நீங்க தூங்கி எஞ்சதுக்குள்ள வந்துருச்சுல்ல. அன்னைக்கு சிக்கன் வாங்குனீங்களா? வாங்குறதெல்லாம் வாங்கிக்கங்க. ஆமென், ஹalleluya. எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அரசியல்வாதி பணம் இல்ல, எல்லாம் அப்பா அவருதான். பொண்ணு வெள்ளி அவருதான். ஆட்களை கொண்டு அனுப்புவார். காகை கொண்டு போயிட்டார்ல, முதலமைச்சரை கொண்டு உங்களுக்கு 5000 கொடுத்தார்ல. நம்ம கேட்டோமா? நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆனா உங்க அக்கௌண்ட் ஊந்துச்சுல்ல. நீதியின் சூரியன் இதே மாதிரி தான் ஊந்துட்டே இருக்க போது. போட்டியில போட போறாங்க. நீங்க வேலையே செய்ய தேவையில்லை, சோம்பேறியா இருக்காதீங்க. ஹalleluya. நீ வேலை செஞ்சதான் ஆசீர்வதிக்கப்படுவாய். இதெல்லாம் ஒரு சாம்பிளை காமிச்சார். நான் எலியாவுக்கு மட்டும் காலையே அனுப்பல, உனக்கு முதலமைச்சரையே அனுப்புனேன். காலைல அவரு தூங்கி எஞ்சதுக்கு முன்னாடி நான் உன் அக்கௌண்ட்ல போட்டேன்றாரு. ஹalleluya, ஹalleluya. எல்லா ரேஷன் கார்டுக்கு வந்துச்சா? கம்ப்ளைண்ட் இருந்தாக்க பாஸ்டர் சொல்லுங்க, பேசுறாரு. ஹalleluya. கேட்டார்ல, யார் எல்லாருக்கும் வந்துச்சா? கேட்டாரா? கேட்டாரா? விசாரிச்சாரா இல்லையா? பாஸ்டர் விசாரிக்கலையா? நான் பாஸ்டர் இப்படி விட்டீங்க. ஹalleluya. யாருக்காச்சும் வரலன்னா சொல்லுங்க, பாஸ்டர் நாளைக்கு ஏற்பாடு பண்ணுவார். இல்லாட்டி அவரு அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு போடுவார். நீங்க பிரீமியம்ல போயிட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நினைச்சதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ வரவெல்லாம் உங்களுக்கு 10 ஆஃபரை கொடுக்க போறான். எந்தெந்த ஆஃபர் நல்லா இருக்குதோ எல்லா ஆஃபரையும் வாங்கிக்கிங்க. எல்லா ஆஃபரையும் வாங்கிக்கிங்க. ஆனா தேவனுக்கு மட்டும் உண்மையா இருந்துங்க. ஹalleluya. கொடுக்கத்தெல்லாம் வேண்டாம் சொல்லாதீங்க. கொடுக்கத்தெல்லாம் உங்க பணம் தான். வாங்கி நீங்க பர்ஸ்ல வைக்கணும்னா பர்ஸ்ல வச்சுங்க, பேங்க்ல வைக்கணும் பேங்க்ல வச்சுங்க. இல்லாட்டி என்னது பேடிஎம்மா இடிஎம்மா எதோ எதோ வச்சிருக்காங்களே, ஜிபேல வச்சுக்கணும்னா ஜிபேல வச்சுங்க. நீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் தசம்பாகம் கொடுத்துருங்க. அதுல உண்மையா இருக்கணும். அது உண்மையா இருக்கணும். 500 ரூபாய் சபைக்கு வரலனாக்கா 4500 ரூபாய் காலி ஆயிடும். 10ல் ஒரு பங்கு, 10ல் ஒரு பங்கு வரலையா? பாஸ்டர் கேட்க மாட்டார், பெருந்தன்மை ஜாஸ்தி அவருக்கு. அவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார், நீங்கள் எவ்வளோ குத்துனாலும் தாங்குவார், வெளியில் காமிச்சிக்கவே மாட்டார். நானும் ரவுடி தான். நீங்கள் எப்படி வேணா நினச்சிங்க, நான் போகிற மாதிரி போகிறேன். வீட்டில் போய் சொல்லுவார், இதெல்லாம் நடக்கும் பார்த்தேன், யாருமே முன்னு வரலையே. பாவம், அவங்க அப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜெபம் நிக்கிறதே இல்லை, அதனால அங்க ஆறா ஓடிக்கொண்டு இருக்குது. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சபைக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு ஏவுதல் கொடுக்குறவங்களும் அவங்க தான். இதை செய்யணும் அதை செய்யணும். பாஸ்டர் கிட்ட பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ, அவங்க பட்ஜெட்டை நீட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் வந்து வருமானத்தை கணக்கு போடுறாரோ இல்லையோ, விசுவாசத்தில் அவங்க கணக்கு போட்டுடுறாங்க. போட்டுட்டு
இதெல்லாம் இந்த சபைக்கு, இவங்களுக்கு இந்த தேவை இருக்குது, இவங்களுக்கு இந்த புடவை வாங்கி தரணும், இவங்களுக்கு இந்த பிறந்த நாள் வந்துச்சு, இவங்களுக்கு கல்யாண நாள் வந்துச்சு, எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறாங்க பாவம். ஆனால் அவங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. அந்த ஜெபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் இந்த சபையில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எலியாவின் தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். ஓ ரமஷர கனது நமு ஒரு யாதுரியபு கனது நமா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இத்தனை நாள் நீங்கள் கேட்ட ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாது. அக்கினியாகிய தேவன் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ண போகிறார். நீங்கள் நிற்கிற இடத்துல அக்கினி பற்றி எரிய போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட போகிறது. நீங்கள் உங்கள் வேண்டுதல் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் வியாதிகளை கர்த்தர் குணமாக்க போகிறார். நீங்கள் யாரும் மனுஷனால ஏதோ பண்ண முடியாது, எந்த ஊழியனால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருக்கிறது. என் தேவன் சகலவற்றை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாஞ்சையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இது உங்க நேரம். கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற நேரம். எத்தனை மணி நேரம் நீ ஜெபம் பண்ண போகிறாய்? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாய், நான் உனக்காக நான் என்னையே தந்திருக்கேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்காக நான் என்னையே தந்திருக்கிறேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? சபைக்கு வந்துட்டு மாத்திரம் போக போகிறாயா? நீ என்னுடைய பாதத்தில் என்னுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போகிறாயா? நீ என்னோடு வந்து பரலோகத்தில் வாசம் பண்ண போகிறாயா? நீ ஆயத்தப்படி என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓ நம ஷரபது ரபா கனது நமரியா தரபு உரபாரியா கனது நமரியா தரபரியா தரபு ஓ ரமா கனது நம ஷரபது ரபா. இந்த ஜெபம் நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபம் இந்த சபையை மாத்திரம் இல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்க சூழ்நிலையை மாற்றுவார். உன் இடுப்பு பகுதியில் இருக்க வியாதிகளை மாற்றுவார். உன் காலின் காயங்களை கர்த்தர் மாற்றுவார். உன் செஸ்ட் பெயினை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தருவார். நீ கர்த்தர் ஒருவருக்கு கடனாளியாக இருக்க மாட்டார். நீ 21 நாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்ததுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். உன் தலையை மேன்மைப்படுத்தி நீ எங்க தலை குனிந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த கர்த்தர் வாஞ்சியாக வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நீ கடன் வாங்கின நாட்கள் முடிந்து போய்விட்டது. இந்த மாதத்திலிருந்து நீ கடன் கொடுக்க போகிறாய். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய கடன்களை மாத்திரமல்ல, உன்னுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்க போகிறார். உன்னுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய சுற்று வட்டாரங்களில் உன்னை பார்க்கும் போது உன்னுடைய முகம் பிரகாசமாடைய போகிறது. அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். நன்றி அப்பா. உனக்கா எனக்காக மரித்தீங்க. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒப்பு கொடுங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. ஒப்பு கொடுங்க. உங்க நேரத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. வாட வைக்க வெங்கல சர்பமானி நோக்கி
பார்த்ததினால் பீடைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பீடைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உமக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உயர்த்தி பாடுங்க. உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. தேவன் உங்க மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 21 நாளின் மகிமையை காண போறீங்க. நீங்க தேவனுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுங்க. யாருக்காக எதையே பார்க்காதீங்க. அந்தைகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசிக்கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக ஆமே பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக ஆமே பெரும் காற்றாக வீசிடுமே. நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பலத்தாக்கினே ஒரு சேனையை நான் காக்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடும். ஓ அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக ஆமே பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜபவேலையில் ஒரு கையளவு மேகம் காக்கிறேன். ஆகா பின்னடுகிற போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜபவேலையில் ஒரு கையளவு மேகம் காக்கிறேன். ஆகாவு நடுங்கிற போல் மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக ஜீவ நதியாக நன்றி இயேசுவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக பொழிந்திடுமே. வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாலாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே.
அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே 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 ஆவியே, அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே 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 ஆவியே, ஒரு மகிமை ஆவியே ஆவியே ஆவி, அபிஷேக நதி ஆவியே, அசைவாடு அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, இப்பொழுதே அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஆவியே ஆவியே ஆவியே, ஆவியானவரே ஒரு பலத்த காற்று, ஒரு பலத்த காற்று, அக்னியின் காற்று, ரூவா காற்று, பெருமழையின் இரைச்சல் சத்தம் இப்பொழுதே இந்த நேரத்தில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அடுத்த நிலைக்கு ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி, ஒரு அக்னியின் மழை, ஒரு பெருமழையின் சத்தம் இப்பொழுதே 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 ஊற்றப்படுவதாக, 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 இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. நீ ஒரு அக்கினி ரதம், எலியாவை எழும்பு, எலியாவை எழும்பு, நீ ஒரு அக்கினி ரதம், நீ ஒரு அக்கினி ரதம், நீ ரூவா காற்று, நீ பிரேகா ராதா ரா பாலா, நீ பிரேகா ராதா ரா பாலா, சந்தரா ரா ரா, நீ பிரா ரா ரா காத்தரே பட்டியாரியா. Jesus, 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 ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் இப்பொழுதே இப்பொழுதே சபையின் மேல் பலமாய் இறங்குவதாக, பெருமழையாய் இறங்குவதாக, பெரும் காற்றாய் வீசுவதாக, பெரும் காற்றாய் வீசுவதாக, அக்னியாய் இறங்குவீராக. தொடுக 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 தொடுக, ஒவ்வொரு மேல ஒவ்வொரு மேல ஒவ்வொரு மேல இப்பொழுதே இப்பொழுது சகோதரர்கள் மேல, சகோதரர்கள் மேல, வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, வயதானவர்கள் மேல ஒரு பெருமழை, ஒரு அபிஷேக நதி ஊற்றப்படுவதாக. ஷாலாராதாரா ஷக்கரே ஆவியே ஆவியே பலவீனங்கள் பலனாய் மாறுவதாக. லீப்ரகாத்தாரா பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது. பெற்றுகள் பெற்றுகள் பெற்றுகள், அபிஷேகத்தை பெற்றுகள். அபிஷேக நுகங்களை முறிக்கிறது. Oh Jesus, oh glory,
இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் நீ காணாத ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே அக்கினி உன் மேல் பற்றிக் கொண்டிருக்கிறது. நீ வீட்டுக்கு போவாய், அக்கினியாய் போவாய், அக்கினியாய் போவாய். ஆவியானவரே, ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, ஓ ராமலா ரகரகர சந்தரரரரரரர லிக்ரிகரத ரபரகர அக்னியாய் பெருங்காற்றாய் ஜீவன் நதியாய் எங்கள் மேல் இறங்கிடுங்கப்பா, 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 இறங்கிடுங்கப்பா. ஓ நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும், வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும், இல்லாதவைகள் இருக்கிறதாய் மாறும், இல்லாதவைகள் இருக்கிறதாய் மாறும், வறட்சிகள் மாறும், வறட்சிகள் மாறும். ஷாத்தரே பாலாரா glory glory உன் மீது அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். இதை ஒருவரும் அணைக்க முடியாது. இந்த சபையில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும், உத்தருக்களில் அக்கினி பற்றி கொண்டு எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, இவர்கள் மீது நீ இறங்கினதுக்காக நன்றி. ஒரு ரபாஷாரா கனது நாமா ஓனியா கனது நமரியது ரபு ஒரு ரபால் கனது நியமுரியது ரபு ஒரு ரபாஷாரா மதுரபா. இந்த அக்கினி இன்றைக்கு உனக்கு விரோதமான காரியங்களை சுட்டெரித்து விட்டது. இந்த அக்கினி உனக்கு விரோதமாக எழும்பினார்களை இல்லாமல் போக செய்து விட்டது. இந்த அக்கினி உனக்கு எதிராக நின்றவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு புதிய அக்கினி ஆண்டவர், நன்றி அப்பா, இன்னும் ஒரு விசை இறக்க நன்றி அப்பா, வாஞ்சையா இருக்கிறார். நன்றி அப்பா, இப்போது நன்றி அப்பா, யாரையும் பார்க்காதீங்க, உங்களை முழுசா விட்டு கொடுங்க. ஆண்டவர் உன்னை நிறைவு பண்ணணும் சொல்றாரு, உன்னை நிறைவு பண்ணணும் சொல்றாரு, உன்னை நிறைவாக்கணும் சொல்றாரு. இல்ல இன்னொரு விசை கூட, இன்னொரு விசை கூட. ஏரித்து ஆற்று நீர் வற்றி போனாலும் இன்றைக்கு ஒரு வற்றாத ஜீவ நதியை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஏரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவ நதி நமக்கு உண்டு. ஏரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி. ஆமே, நான் பின்னிட்டு. இப்போ நீங்க உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியாதிகள் எல்லாம் இப்போ குணமாயிடும். இந்த அக்கினி பற்றி எரிய போகிறது, இந்த அக்கினி விடுதலை தரப்போகிறது, இந்த அக்கினி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறது. உன்னுடைய முழங்கால்கள் வியாதிகள் குணமாக போகிறது. உன் இடுப்பு பகுதியில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறப்போகிறது. உன்னுடைய காலின் வீக்கம் மாறப்போகிறது, உன்னுடைய சுகர் மாறப்போகிறது, உன்னுடைய நெஞ்சு வலி மாறப்போகிறது. அது கேஸ்ட்ரிக் தான். நீயே ட்ரீட்மெண்ட் கொடுக்காத ஆண்டவர் அதை விடுவிக்க விரும்புகிறார். இப்பொழுது விடுதலை. இது 21வது நாள், 21வது நாள். உன் ஜெபம் வீண் போகாது. நீ எந்தெந்த ஜெபத்தை ஏறெடுத்தாயோ அத்தனை ஜெபத்திற்கும் ஆண்டவர் அக்கினியாக இறங்கி பதில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அக்கினியாக இறங்கி எலியாவின் அக்கினி, எலியாவின் அக்கினி. எலியா அன்று தேவனை நோக்கி கூப்பிட்ட போது எப்படி இறங்கியதோ அதே அக்கினி, அதே தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை இன்றைக்கு விடுவிப்பேன். ஏரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்து. ஆவியே, ஆவியே,
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தார். மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 ஆவியே, இப்பொழுதே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வல்லமை வல்லமை தாருமே கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிரோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிரோ. வல்லமை வல்லமை ஓ என்னை அபிஷேகியோ. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை வல்லமையோடு வல்லமை வல்லமை ஒரு மகிமை ஒரு வல்லமை எங்கள் மேலே எங்கள் மேலே இந்த நாளிலே ஒரு அபிஷேக நதி நாங்கள் அனல் கொண்டு இன்னும் எழும்ப, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்க ஆண்டவரே தேவனுக்காய் எழும்ப 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 கர்த்தருக்காய் நாங்கள் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்ப, நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய ஒரு காலம் வந்தாயிற்று. எழும்பு ரைசா ஷலரத ரபலரரகரதர. ஓ வல்லமையே வல்லமையே ஹalleluya லேப்ரகதரபன சந்தரபனர. அபிஷேக நதி எங்கள் மேலே எலியாவின் மேலே இறங்கின கிருபை 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 கிருபை. ஒரு 2 நிமிஷம் நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி இன்னும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த சபையை பரலோகம் மூடுகிறது, பரலோகம் மூடுகிறது. பரலோக மகிமை பரலோக மேகம் உங்கள் மேல் மூடுகிறது. பெற்றுக்கொள். receive 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 power. சத்தரா லிப்ரவந்தரா லிப்ரதரா. வாலிபர்கள் மேலே வாலிபர்கள் மேலே வாலிபர்கள் மேலே வாலிபர்கள் மேலே
ஒரு அபிஷேக நதி, அபிஷேக நதி, அபிஷேக நதி பெந்தெகோஸ்தின் நாளிலே இறங்கின அதே அக்கினி இப்பொழுது எங்கள் மேலே ஹalleluya, 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 இயேசுவே ஹalleluya. Praise, 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 praise. இன்னும் கூட நீங்க உங்களை அர்ப்பணிக்கலாம், இன்னும் கூட தேவனோடு நெருங்கலாம், இன்னும் கூட தேவனோடு நெருங்கலாம். இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக நேரம். ஓ, நித்திரையை விட்டு எழும்பு, குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்தை விட்டு எழும்பு. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். தேசத்தின் எழுப்புதலுக்காக எழும்பு. நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன்னு சொல்றேன். எழும்பு, 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 எழும்பு சீயோனே. பூர்வ நாட்களிலும் முந்தின தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. காரணம், ராகாவை துண்டித்தது நீதான், வலு சர்ப்பத்தை மிதித்ததும் நீதான். எழும்பு. ஷாலா ராகா ராதா ராபா. இதுவரை பயமுறுத்தின சத்துருவை மேற்கொள், அடிச்சு மேற்கொள். கர்த்தரோடு இருக்கிறார். லேகா ராதா ஷங்கா ராகா தாரா பாலா ராகா ராதா ராபா. Praise, glory. இந்த சபையை கர்த்தர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சபை எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இந்த அக்கினி 72 மணி நேரம் பற்றி எரிய போகிறது. 72 மணி நேரம் பற்றி எரிய போகிறது. இந்த தமிழ்நாடு ஆச்சரியப்படத்தக்கதாக, இங்க ஜனங்கள் வந்து போகத்தக்கதாக ஆண்டவர் சொன்னது ஆகாவிமானத்தில் அந்த எழுப்புதலை குறித்து தான் சொல்லி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அநேக ஜாதிகளை இங்க கொண்டு வருவேன், அநேக ஜாதிகளை நான் இங்கு கொண்டு வருவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த சபையை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை அறிவிக்கும்படியாக இந்த சபையை அக்கினியால் நிரப்பிக் கொண்டே இருப்பேன். உன்னுடைய முகம் பிரகாசிக்கப்படும். இன்று முதல் மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் என்ன தெரியுமா? இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்பதுதான். இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதுதான். உங்களை பார்த்து அநேகர் கேட்பார்கள் இந்த வாரத்திலே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் எலியாவுக்கு மாத்திரமல்ல, நான் உன்னோடவும் கூட இருக்கிறேன். எலியாவின் ஜபத்தை மாத்திரமல்ல, உன்னுடைய ஜபத்தை நான் கேட்பேன். நீ கேட்டால் அக்கினி அல்ல, நான் வானத்தையே இறக்குவேன். பரலோகம் உனக்காக இறக்கப்படும். இந்த சபை இதுக்கு மேல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். இதை ஒருவராலும் அணைக்க முடியாது. இது திறக்கப்பட்டது, இது திறக்கப்பட்டது, இது தேவனால் திறக்கப்பட்டது. திறந்த வாசலாக நானே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வாசல்ல யாரு நிப்பானா? இயேசுவே நிப்பேன் என்று சொல்கிறார். இயேசுவே உங்க கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அநேக ஜாதிகளுக்கு நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாக உங்க வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உங்க சூழ்நிலையை நான் மாற்றுவேன். உங்களுடைய கையின் பிரயாசத்தினை ஆசீர்வதிப்பேன். உனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஒருவராகவே இருக்கிறேன், நான் உன்னோடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஒருவராக தான் இருக்கேன், ஆனா நான் உன்னோட தான் இருக்கேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கடந்த 21 நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருந்த பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து உம்முடைய அக்கினி இறக்கினதுக்காக நன்றி. ஆண்டவரே, இவர்களை என் தேவன் வந்த வண்ணமாக அல்ல, இவர்களை அக்கினியினால் நிரப்பி நீ கொண்டு செல்வதற்காக நன்றி. உடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக
உம்முடைய முகத்தை உடையவதாக, உம்முடைய சாயலை உடையவர்களாக இவர்களை காண்கிறவர்களை ஆச்சரியப்படத்தக்கதாக இது செய்யப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அக்கினி எப்போதும் இந்த சபையில பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசு நாமத்தினால வேண்டி கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இரு கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை எல்லாம் கனப்படுத்துவோம். தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு அக்கினி. நம்ம நேற்றே முடிக்க வேண்டியது இந்த உபவாச கூட்டம் நாம. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு 22ஆம் தேதி ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தில் இந்த கூட்டம் முடியும் என்று சொல்லி ஆவியானவர் பேசினார். நேற்று மத்தியானம் நான் சொல்லியிருந்தேன் இந்த காரியத்தை. ஆனால் இன்று மாலை தேவன் எவ்வளோ ஒரு நிறைவான அன்பு நம் மீது வைத்திருந்தால் இந்த கூட்டங்களை கனப்படுத்தி, ஜனங்களை கனப்படுத்தி தேவன் விசேஷித்த ஒரு அபிஷேகம் இதுவரைக்கும் பார்க்காத, பெற்றுக்கொள்ளாத ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் நான் சில காரியங்களை பார்த்தேன். இன்னும் விடுதலைகள் நடந்தது. இன்னொன்று அற்புதம், சுகம் கொடுக்குற வல்லமை வெளிப்பட்டது, சுகம் கொடுக்குற ஹீலிங்ஸ். ஆமாம், சில எதிரான சத்துருடைய கிரியைகள் இருந்து சாம்பலானது. இந்த 4 வருடமாய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த சில கிரியைகள் தேவன் எரித்து சாம்பலாக்கினார். எழும்பாதபடிக்கு, ஒருமனப்படாதபடிக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த சில வானம் மண்டலத்தினுடைய ஆவிகளை தேவன் அவருடைய அக்கினினால், எப்படி எலியாவுக்கு அக்கினி ரதங்கள் வந்ததோ அந்த அக்கினினால், எலியா சப்பினிட்ட பொழுது எப்படி அக்கினி இறங்கிதோ அந்த அக்கினினால் எரித்து ஒரு பரலோகத்தினுடைய ஒரு டிவைன் கனெக்ஷன் இங்கே கூடி வந்திருக்கிற யாவர் மேலேயும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஹீலிங்ஸ், டெலிவரன்ஸ், மிராக்கிள், அனாயிட்டிங், பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் விசேஷமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்? அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். எலியாவை போல நான் செப்பனிட முடியுமா? எலியாவை போல பலிபீடம் கட்ட முடியுமா? எலியாவை போல வைராகிய விசுவாச வாழ்க்கை வாழ முடியுமா? எலியாவை போல கீழ்ப்படிய முடியுமா? எலியாவை போல தாழ்த்த முடியுமா? எலியாவை போல வைராகியமாய் இருக்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் பேசினார். இங்கே எலியாக்களுடைய அபிஷேகத்தை தேவன் எழுப்பியிருக்கிறார். எலியாவுடைய நாட்களில் எழுப்புதல். ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எலியாவுடைய ஜபத்துக்கான பதில். இன்னைக்கு ஆவியானவர் அப்படியே அபிஷேகத்தை ஊட்டிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த மாலை வேளை சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க 3 முறை சத்தமா ஒரு ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனிமே திறந்த வாசல் தான். பக்கத்தில் பாசலுங்க, திறந்த வாசல் தான். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும் பொழுது, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு ஒரு வாசல் இருந்தது.
அந்த நுழைவாயில் அது இன்னைக்கும் அடையாளமாக அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கு. நாங்கள் போகும் பொழுது ஆபிரகாம் எப்படி இந்த கானானுக்குள்ளே வந்தார், அந்த என்ட்ரன்ஸ் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு தேவன் அப்படியான ஒரு திறந்த வாசலுக்குள்ளாய் உங்களை கொண்டு வந்திருக்கிற கர்த்தரை சோத்தரிக்கிறேன். விசேஷமாக நம்ம மத்தியில் பாருங்கள், இந்த வைராகியம் தான் நமக்கு வேணும். காலையில் 1 மணி நேரம் அந்த ஊழியரோடு கூட ஜெபம் பண்ணுறதுக்காக ஐயா நின்றுந்தார். எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. கிட்டத்தட்ட 1 hour அவர் நின்றுக்கிட்டே இருந்தார். என்ன ஒரு அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தை பார்க்குற பிரதர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய வருஷத்தில் புதிய அபிஷேகத்தை நான் பார்க்குறேன். நாட் ஆர்டினரி அனாயிட்டிங். அமைதியாக இருந்தார் காலையில், இன்னைக்கு அக்கினியாய் வெளிப்பட்டது அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எங்கேயும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் உயர்த்துகிற உயர்வு சாதாரணதல்ல, அசாதாரணமான உயர்வுகள். நிச்சயமாகவே வி ஸோ பிளஸ்டு பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேவன் சும்மா இணைக்க மாட்டார். ஆமென். ஒரு மிகப்பெரிய காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஆகையினால் நம்ம ஜெபத்துக்கு முன்பதாக ஆவியான எனக்கு உணர்த்தின காரியங்கள் நம்ம அந்த வார்த்தைகள் வாசித்து ஆமீன் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரை. இந்த பிற்பாடு நம்ம பிளெஸ்ஸிங் சாங் பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமாம், பிளெஸ்ஸிங் சாங்ஸ் நம்ம மத்தியில் விசேஷமாக தாஸ் பிரதர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் பிளெஸ்ஸிங் சாங்ஸ் பாடுவாங்க. கேக் கட் பண்ணும்போது அவங்க பாடுவாங்க. கேக்ஸில் எடுத்து வந்துருங்கம்மா, கேக்ஸில் எடுத்து வந்துருங்க, எடுத்துக்கொள்வோம். ஆமாம், நான் வாசிக்கிறேன். இல்லை சிஸ்டர் எலிசபெத் நீங்கள் வாங்க. மிஸ்ஸஸ் ஆண்ட்ரூ பார்த்தாங்க, அவங்க வாசிப்பாங்க. ஒவ்வொரு வசனமும் நாங்கள் ஆமேன்னு சொல்லணும். சரிங்களா? 2 கரங்களை வானத்து நேர உயர்த்தி நம்ம என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். 28 உபாகம் 28 1-14 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். 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 நல்லா தலைக்கு மேல கையை தட்டி இந்த 14 வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் நம் மேலே, நம் ஊழியத்தின் மேலே, நம் குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே
அப்படியே இங்க கூடி வந்திருக்கிற தேவ தாசர்கள் மேல, உடைய வியாபாரங்கள் மேல, உடைய ஊழியத்தின் மேல, குடும்பங்கள் ஆமென் என்றும் அப்படியே பார்க்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். நான் நிறைய பேசணும், ஆக்சுவலி இப்போ டைம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வருகிற புதன்கிழமை நமக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அன்னைக்கு எல்லாம் கண்டிப்பாக வரணும், சரிங்களா? அன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த 22 நாளில் தேவன் பேசினது, வெளிப்படுத்தினது, சில முக்கியமான காரியங்கள் உங்களோட கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அக்டோபர் மாதம் பிரதர் எங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் மந்த். அக்டோபர் இஸ் அ ஸ்பெஷல் மந்த் ஃபார் அஸ். எங்களோட வாழ்க்கையில் மாத்திரம் கிடையாது, எங்களுடைய ஊழியத்திலும் அது ஒரு ஸ்பெஷல் மந்த். இந்த திருக்க தரிசனமாக சொல்லும் பொழுது, இந்த அக்டோபர் மந்த்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 100% எஸ், நான் சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. We are going to dedicate new church, new place, the new era. நிச்சயமா I confirm. ஆமென். இந்த கிண்டியில் ஒரு பில்டிங் வந்தது, வருது சேலுக்கு. அரௌண்டு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு, ஒரு 3 ஃப்ளோர். அது வாங்கலாம்னு நினச்சேன். லோன் போட்டால் வரும், லோன் போட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கோடிகளெல்லாம் அதிபதி அவர். ஸோ பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு அபிஷேகத்தில் இல்லை, தரிசனத்தில் இல்லை. நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம மத்தியில் விசேஷமாக தாஸ் பிரதர் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே மை துதிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிற தகப்பனே. அப்பா, நீங்கள் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே உண்மையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். அப்பா, எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறீங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வானத்தை விட்டு இறங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, தகப்பனே இதோ சபையாருக்கு ஆண்டவரே ஆவியானவர் பேசினதை காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரே என் தேவன் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அபியாசப்படுத்தும்படியாய் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 3 ஆண்டு ஆண்டவரே கடந்து 4வது ஆண்டு துவக்கத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக்கும்படியாக ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அபிருதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சபையுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனை இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு குரோத்தை பார்க்கணும் ராஜா. ஆண்டவரே அடுத்த ஆண்டு நாங்கள் கடந்து போகும்போது ஒரு பெரிய கட்டாவை மன மகிழ்ச்சி நாளாய் நிற்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியா செய்து விட்டீங்க. 1000 மடங்கு அதிகமாக்கும்படியா நீ செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன நாளாக வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம்பா. ஆண்டவரே வந்தவர் வண்ணமாய் போகாதபடி ஆண்டவரே அபிரிதமாய் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தை, காரியத்தை, வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு ஊழியர்களை, அப்பா குடும்பத்தார பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பேசின தாசரை மூடி மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரையும் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் முற்றிலுமாய் நீங்க நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டமாய் நடத்தினவர் இனிமேல நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. மீதம் இருக்கிற கட்டாத காலங்களையும் நேரங்களையும் வருடங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நம் யாரும் இருதயத்தில் கரம் வைத்து சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பாஸ்டர் கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமாம். ஹல்லேலூயா. விசேஷ வண்ணமாக நம்மத்தில் அருமையான சார்லஸ் பிரதருக்காக உங்களுடைய துணைவியருக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதே போல் அந்த குடும்பத்திற்காக எல்லாம் நம்மெல்லாம் செபிக்க கடமை பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக, அவருடைய எல்லா பிரயாணங்களுக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாக அப்படியார் செபிக்கிறீங்க. இன்னும் அதிகமாக அதிகாலை ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று சொல்ல அன்போடு கேட்டு